நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற சென்டென்சஸ் தான் டெய்லி யூசிங் சென்டென்சஸ்ன்னு சொல்லி ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸ், நான் அன்னைக்கு உங்ககிட்ட கேட்டதும் நீ தெரியாதுன்னு சொல்லிட்டல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்கிறத. யூ செட் யூ டிடன்ட் நோ, யூ செட் யூ டிடன்ட் நோ, நீ சொன்ன எனக்கு தெரியாதுன்னு when I ask that, நான் அதை கேட்கும் போது. ஓகேங்களா? யூ செட் யூ டிடன்ட் நோ when I ask that, நான் அன்னைக்கு அதை கேட்கும் போது நீ தெரியாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறது. இது யாருடைய ஃபோன்? இது யாருடைய ஃபோன்? இது எப்படி கேட்கலாம்? ஹூஸ் ஃபோன் இஸ் திஸ்? ஹூஸ் ஃபோன் அப்படின்னா யாரோடது இது அப்படிங்கிறது தான் இஸ் திஸ். ஹூஸ் ஃபோன் இஸ் திஸ்? இது யாருடைய ஃபோன் அப்படின்னு கேட்குறது. அடுத்த சென்டென்ஸ், அவங்க இன்னைக்கு வராங்களா? ஸோ இது வந்து ஒரு கொஷின் மார்க். இது எப்படி கேட்கலாம்? அவங்க அப்படின்னா ஒரு ப்ளூரல், ஸோ தே யூஸ் பண்ணுவோம் இல்லையா? தே யூஸ் பண்ணோம் ஆப்வியஸாக ஆர் யூஸ் பண்ணுவோம். ஆர் தே கம்மிங் டுடே? ஆர் தே கம்மிங் டுடே அப்படின்னா அவங்க இன்னைக்கு வராங்களா அப்படின்னு கேட்குறது. அடுத்த சென்டென்ஸ், நீ நேற்று படத்துக்கு போகலையா? நீ நேற்று படத்துக்கு போகலையா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? நீ நேற்று படத்துக்கு போகலையா? நேற்று அப்படிங்கிறது எஸ்டர்டேன்னு சொல்லுவோம் இல்லையா? நீ நேற்று படத்துக்கு போகலையா அப்படிங்கிறத டிட் யூ கோ டு தி மூவி எஸ்டர்டே? டிட் யூ கோ டு தி மூவி எஸ்டர்டே அப்படின்னு கேட்கலாம். என்கிட்ட முன்னாடியே கேட்டிருக்கணும். டக்குன்னு போய் சொல்லக்கூடாது. என்கிட்ட இதை முன்னாடியே கேட்டிருந்தா நான் அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பல அப்படிலாம் சொல்கிறத யூ ஷுட் ஹாவ் ஆஸ்க் மீ பிஃபோர். யூ ஷுட் ஹாவ் ஆஸ்க்டு மீ பிஃபோர் அப்படின்னா என்கிட்ட அதை முன்னாடியே கேட்டிருக்கணும் அப்படிங்கிறது. அவர் யாரோட அண்ணா? இல்லை, சின்ன வயசுலலாம் யாரையாச்சும் கூட்டிகிட்டு போக வராங்க அப்படின்னா இது யாரோட அண்ணா அப்படின்னு கேட்கும் போது என்னன்னு சொல்கிறது அதை இங்கிலீஷில் அப்படின்னா ஹூஸ் பிரதர் இஸ் ஹீ? ஹூஸ் பிரதர் இஸ் ஹீ அப்படின்னா இது யாருடைய அண்ணா அப்படின்னு கேட்குறது. நேற்று ராத்திரியில இருந்து அவ எதுவும் சாப்பிடல. நம்ம அப்பா அம்மா திட்டாங்களோ இல்லை நமக்கு கோபம் ஆயிட்டாலும் ஈவினிங் நைட்லலாம் மேக்ஸிமம் சாப்பிட மாட்டோம். நானும் அப்படிதான் பண்ணுவேன். நீங்கள் எப்படின்னு எனக்கு கமெண்ட் ஷீட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஷி ஹேஸ் நாட் ஈட்டன் எனிதிங் சின்ஸ் லாஸ்ட் நைட். லாஸ்ட் நைட்லேருந்து அவன் எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்கிறது. சுற்றி வளைச்சி பேசாத, எதா இருந்தாலும் சுற்றி வளைச்சி பேசாமல் டைரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது எப்படி சொல்லலாம்? இது வந்து ஒரு ட்ரிக்கியான சென்டென்ஸ் மாதிரி இருக்கும். டோன்ட் ஹீட் அரவுண்ட் த புஷ். டோன்ட் ஹீட் அரவுண்ட் த புஷ் இது வந்து ஒரு இடியம்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். டோன்ட் ஹீட் அரவுண்ட் த புஷ் அப்படின்னா சுற்றி வளைச்சி பேசாத அப்படின்னு சொல்கிறது. இன்னைக்கு காலையில் நான் மார்க்கெட் போனேன். இன்னைக்கு காலையில். ஸோ இது எப்படி கேட்கலாம்? இன்னைக்கு காலையில் நான் மார்க்கெட் போனேன் அப்படிங்கிறத டுடே மார்னிங் ஐ வென்ட் டு மார்க்கெட்னு கேட்போமா, இல்லை திஸ் மார்னிங் ஐ வென்ட் டு மார்க்கெட்னு கேட்போமா? டுடே மார்னிங் ஐ வென்ட் டு மார்க்கெட் அப்படிங்கிறது டோட்டலாக ராங். திஸ் மார்னிங் ஐ வென்ட் டு தி மார்க்கெட் அப்படிங்கிறதான் கரெக்ட். ஏன்னா இன்னைக்கு காலையில் தானே. ஸோ இதை வந்து டுடேன்னு மென்ஷன் பண்ண தேவையில்ல, திஸ் மார்னிங் சொல்லலாம். திஸ் மார்னிங் அப்படின்னா இன்னைக்கு காலையில், ஐ வென்ட் டு தி மார்க்கெட் அப்படின்னா நான் மார்க்கெட் போனேன். டுடே மார்னிங், இதே நேற்று போயிருந்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே மார்னிங் சொல்லலாம். டுடே மார்னிங் அப்படிங்கும் போது அதை வந்து திஸ் மார்னிங் சொல்லலாம். டுடே மார்னிங் சொல்ல தேவையில்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்பாட் தி எரர்ஸ்லாம் நம்ம சேனலில் அப்கமிங்கில் வரப்போகுது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னோட வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருக்கா அண்ட் வந்து இந்த ஸ்பாட் தி எரர் மாதிரி நிறைய சென்டென்சஸ் போடவா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை கண்டினியூஸாக சேனலுக்கு கொடுத்தா தான் சேனல் க்ரோ ஆகும். எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். டாட்டா பாய்.